ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்பத ருக்ம ருக்ம வியாமோதஸ்தராணி திருநாய மேனே அஸ்வத் குரோர் பகவதௌஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமனேன மதன்பயானாம் ஆத்யஸ்லலே குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சகஸ்ர மகாத்வயப்பட்டநாத ஸ்ரீ பக்தி சேர குலசேகர யோகிவானாம் பக்திரான் திருணேனு பரகால எதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்வம் குருமுகமனதீஸ்த்யத்த பிராணவேதான் அசேஷாம் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆது காமஹா ஸ்வசர அமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சேத்தே த்விஜகுலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளி புத்தூர் என்றருகாள் தன்ன சொன்னார் கழற்கமலம் சூடினோம் உன்னால் கிழி அறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையின்றி சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய ஓதங்கள் ஓத்த விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியன் தேசிகன் திருவடிகளே சரணம். மேலாதுங்கஸ்தன கிரிதடி சுப்தம் உட்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சகசிரத் சித்தம் அத்யயா பயந்திகி ஸ்ரோஷ்டித்யாயாம் சிரஜி நிகிலதம் யாபலாத் கிருத்ய புங்கதே கோதாஸ்யை நமஹிதம் பூய ஏவஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. வணக்கம். தனுர் மாசம் மார்கழி மாசத்துல திருப்பாவையும் அந்த நோன்பினோட மகிமையும் அந்த பாசுரங்களுக்கான விளக்கத்தையும் நம்ம பார்த்துன்னு வந்துருக்கோம். இன்றைக்கு 3ஆம் நாள். இந்த 3ஆம் நாள் பாவை நோன்பில் அவ என்ன பாடுறான்னா உத்தமனை பாடி நோன்பு எடுப்போம். உத்தமனை பாடி நோன்பெடுத்தோம் அப்படின்னா அதன் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பெரும் செல்வங்கள் அளவில்லாதது. 3வது பாசுரத்தில் அவ என்ன சொல்றான்னா உத்தமனை பாடி நோன்பெடுப்போர் அடையும் பெரும் செல்வம். அந்த உத்தமனை நம்ம நோன்பு எடுக்கும் பொழுது உத்தமனை பாடி நோன்பெடுக்கணும், அதனால நமக்கு பெரிய செல்வம் கிடைக்கும் அப்படின்னு இந்த 3வது பாசுரத்தை ஒரே வழியில நம்ம சொல்றான். ஆனா யார் அந்த உத்தமன் அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. உத்தமனை பாடி நோன்பெடுத்தா நமக்கு நிறைய செல்வங்கள் கிடைக்கும் அப்படின்னு பாவை நோன்பை பற்றி சொல்லி கோதை நாச்சியார் நமக்கு கோதை இந்த மாதிரி சொல்லிட்டாலே அப்படின்னா யார் அந்த உத்தமன் யார் அந்த உத்தமன் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது என்ன சொல்றாருன்னா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினாள் தீங்கின்றி நாடும் எல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் செந்நெல் உயர்வள உலக கயல் உலக பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுளை பற்றி வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றார். அதான் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். அதாவது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு முதல் வரியில சொல்லிட்டு கடைசி வரியில பாத்தீங்கன்னா நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். அதாவது இந்த 3வது பாசுரத்துக்கு 3வது பாடலுக்கு பொருள் விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது உத்தமனை பாடினால் அடர்த்தியான
என்றுமே வற்றாத குறைவில்லாத செல்வத்தோடு நாம் இருக்கலாம். அதனால இந்த 3ஆவதா இருக்கக்கூடிய பாசுரத்துல என்ன சொல்றேன்னா, அவனை வந்து நம்ம முதல்ல பாடிடுவோம். அதாவது 3ஆம் நாளே நோன்புனுடைய 3ஆம் நாளே உத்தமனை பாடிடுவோம். ஏன்னா உத்தமனை பற்றி நம்ம வந்து நோன்பு எடுத்து பாடிட்டோம் அப்படின்னா குறைவே இல்லாத குறையவே குறியாத அல்ல எடுக்க அமுத சுரபியை போல நமக்கு பெரும் செல்வங்கள் நம்ம இடத்தில் இருந்து கொண்டே இருக்கும் சொல்லிட்டா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடும் எல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கும் பெரும் நெல் உயல் கள கயல் உகல பூங்கவளை போதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை வற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்ற. அதாவது உயர வளர்ந்து இருக்கும் அந்த பெரிய பெரிய அந்த நெற்பயிர்கள் எல்லாம் நல்லா உயரமா வளர்ந்துருக்கும். அந்த உயரமா வளர்ந்திருந்த நெற்பயிர் கதிர், அதாவது நவதானியமும் நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே பயிர்கள். அந்த பயிர்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு புல் மாதிரி தான் இருக்கும் செடிகள் பார்ப்பதற்கு. ஆனால் நல்லா உயரமா வளர்ந்துருக்கும். 5 அடி 6 அடி உயரங்கள் கூட அது வந்து வளர்ந்துருந்து அதில் வந்து அந்த தானியங்கள் எல்லாம் அழகா அவ்வளோ தானியங்கள் இருக்கும். ஏன்னா கோதை இருக்கமா வந்து மண்ணையே வந்து சொல்லிட்டா வளமான மண். ஏன்னா அந்த கலப்பையை வைத்து உயரும் பொழுதுதான் உழும் பொழுதுதான் அந்த கோதை வந்து கிடைத்தால் பூமியிலிருந்து கிடைத்த பூமா பிரட்டி. ஸோ வளமான மண் இருக்கு, வளமான நிலம் இருக்கு, நல்லா நீர் இருக்கு. ஏன்னா கண்ணன் நல்ல அடர்த்தியான அந்த மேகத்தோட நம்ம அவனை 2வது பாசுரத்தில் பார்த்தோம். ஸோ மண் நன்னா இருக்கு, உழுதாச்சு, மேகங்கள் நன்னா திரண்டு மழை பிழிஞ்சாச்சு. அப்புறம் என்ன அந்த விளைநிலைக்கிற பயிர்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னா நல்லா உயரமா வளர்ந்துருக்கான். அந்த மாதிரி உயரமா இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தா அந்த ஸ்ரீமத் நாராயணனுடைய திருவடி. அந்த திருவடியை வந்து அவ எப்படி சொல்ற, ஓங்கி உலகளந்த. ஏன் ஓங்கி உலகளந்த அப்படின்னு சொல்றான்னா, இங்க திருவிக்கிரம அவதாரத்தை வந்து அவ சொல்றா. திருப்பாவையை வந்து நம்ம பார்க்கும்பொழுது 10 பாட்டா வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா தசாவதாரமாகவும் பார்க்கலாம், தேசிகர் வர்ணிச்ச ஸ்ரீஸ்ருதியாவும் பார்க்கலாம், மகாலட்சுமியாவும் பார்க்கலாம், வெறும் தாயாராகவும் பார்க்கலாம், பிராட்டியாகவும் பார்க்கலாம், ஸ்ரீமத் நாராயணனாகவும் பார்க்கலாம், ராமாயணமாகவும் பார்க்கலாம், மகாபாரதமாகவும் பார்க்கலாம், பாகவதமாகவும் பார்க்கலாம், சாக்ஷாத் 4 வேதங்களாகவும் பார்க்கலாம். அந்த மாதிரி பல பொருட்களை கொடுக்கக்கூடிய, பலவிதமான அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய, ஒரு தடவையும் ஒரு அர்த்தங்களை வந்து சுவைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மகா பெரும் காவியம் அப்படின்னா இந்த திருப்பாவை. இந்த திருப்பாவையில நாம வந்து என்ன பார்க்கறோம்னா ஒரு சிம்பிளா ஒரு பாசுரத்துக்கான பொருளை தான் பார்க்குறோம். இங்க இந்த பாசுரத்துல இருந்து திருவிக்கிரம அவதாரத்தை வந்து அவ வந்து மேற்கோள் இட்டு காட்டுறா. திருவிக்கிரம அவதாரத்துல வந்திருக்கிறது யாருன்னா சாக்ஷாத் அந்த உத்தமமான பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அவன் எப்படி இருந்தான், ஓங்கி உலகங்கள்னா காலை தூக்கினான், அகில சராட்சரங்களும் அகில உலகங்களையும் அவன் அளந்துட்டான். ஒரே அடியில 2வது அடியிலேயே மொத்தத்தையும் அளந்துட்டானாம் அவன். அதனால்தான் அவன் சொல்றான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. அந்த உத்தமன் யாருன்னா அந்த உலகத்தையே அளந்தானே திருவிக்கிரமன். வாமனனாக வந்து விஸ்வரூபமாக அவனுக்கு அருள்பாலித்து அகில உலகங்களையும், அதாவது ஒரு உலகம் இல்லை, அகில உலகங்களையும் அண்ட சராசரங்களையும் தனது 2 அடியில அளந்து 3வது அடி வைக்கிறதுக்கு இடமில்லாமல் நின்றானே, ஒரு காலை தூக்கி கொண்டு அத்தமமானவன் உத்தமமானவன் திருவிக்கிரமன் சாக்ஷாத் நாராயணன். அவனை தான் நம்ம இன்னைக்கு பாட போறோம். நம்மளோட பாவை நோன்புக்கு நன்னா நீராடி காத்தால எழுந்து குளிச்சுட்டு வாங்க. ஏன்னா அவன் இருக்கிற நாடு எப்படி இருக்குன்னா திங்கள் மும்மாறி பெய்கிறதாம். அப்படின்னா மழையை வந்து மழை காலத்துல கரெக்டா மழை பெஞ்சிரும், பருவநிலைகள் கரெக்டா இருக்கும், பருவநிலைகள்ல வந்து மாற்றமே இருக்காது. வெய்யற்காலம், கோடைக்காலம், குளிர்காலம், அந்தந்த காலங்கள், வசந்த காலம், அந்தந்த காலங்கள் வந்து அந்தந்த மாதிரியே இருக்குமா. ஸோ அந்த கிளவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உத்தமன் இருக்கக்கூடிய அந்த தேசத்துல வந்து மண்கள் நன்னா இருக்கு, மண் நன்னா இருக்கு, நன்னா மழை பெய்யறது. அதான் திங்கள் மும்மாறி பெய்யுது, நன்னா மழை பெய்யறது. அதனால நல்ல வயல்கள்ல வந்து பயிர்கள் எல்லாம் நன்னா வளர்ந்துருக்கு. எப்படி இருக்கு அந்த ஓங்கி உத்தமன் பேர் பாடி. அவன் எப்படி திருவிக்கிரமனா ஓங்கி பெருசா நாட்டு இருக்கானோ அந்த மாதிரி நெல் மணிகள் எல்லாம் அவ்வளோ உயரமா வந்திருக்கு.
நவதானிய பயிர்கள் எல்லாம் அந்த மாதிரி வளர்ந்துருக்கு. அந்த செழுமையை குறிக்கிறது அது. நாங்கள் நம் பாவைக்கு சாப்பிட்டாங்க. குளிச்சுட்டு நம்ம பாவை நோன்பு எடுக்க வந்தா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்யுது. நல்லா மழை பெய்யறது, நல்லா செடி கொடிகள் எல்லாம் வளர்ந்துருக்கு. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுத்த, அதாவது நல்ல செழிப்பான தேசத்துல அந்த செழிப்பான இருந்ததுன்னா என்ன பண்ணும், நிறைய பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்கும். பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்கிறதுனால என்ன இருக்குன்னா அதில் வந்து தேன் வந்து நிறைய இருக்கு. அதனால வண்டுகள் எல்லாம் தேன் குழைத்து அந்த தேசத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வண்டுகள் கூட வயிறார உண்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது தான், ஓய்வு எடுக்கிறது தான். சாப்பிட்டு நல்லா ஓய்வு எடுக்கிறதா. இது ஓய்வு எடுக்கிறது, வண்டு ஓய்வு எடுக்கிறது. அந்த மாதிரி சின்ன சின்ன புழு பூச்சின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன உயிரினங்களுக்கு கூட பசிக்கு பஞ்சம் இல்லாமல், ஓய்வுக்கு பஞ்சம் இல்லாமல் அவ்வளோ நன்னா இருக்கான், செழுமையா இருக்கான். அதுதான் ஓங்கு அந்த வயல்கள் உளுந்திருக்கு. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை வற்றி வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி நல்ல பசுமையான புல்வெளியில நல்ல பசுமையா இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் இருக்கிறதுனால அங்க இருக்கிற ஆடு மாடு இந்த மாதிரி உயிரினங்கள் வந்து நல்லா மேய்ச்சல் மேயறதான். நல்லா மேய்ச்சல் மேயறதுனால என்ன இருக்கான், குடம் குடமா பசுக்கள் எல்லாம் பால் கறக்கின்றனவாம். அதான் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். பசுக்களோட பால் எப்படி இருக்குன்னா நல்லா கறக்கிறதான் பசு பால். அதனால எல்லாருக்கும் கொடுத்தது போக குடமா நிறைச்சது போக இன்னும் அதன் காம்புல இருந்து கன்று குட்டிகள் வயிறார சாப்பிடுகின்றதான். இது முக்கியமான விஷயம் என்னன்னா, கன்று குட்டிகள் வயிறார சாப்பிடுங்க. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா கன்றுகளுக்கு வந்து பாலே கொடுக்க மாட்டா. இப்ப இருக்கிற தேசத்துல இப்ப இருக்கிறதுல புல்லே கிடையாது. மேய்ச்சலுக்கு எங்க மாடுகள் போகின்றது. எல்லாம் இருக்கிற போஸ்டரை சாப்பிட்டு இருக்கு, மீந்து போன காய்கறி பகவகைகளை சாப்பிட்டு இருக்கு. அதனால அது பாவம் பாலே சுரக்க முடியல. அப்படியே மாரி பால் சுரந்தாலும் பாவம் கன்றுக்குட்டிகளுக்கு பால் கிடைப்பதில்லை, கன்றுக்குட்டிகள் வயிறார சாப்பிடுவதில்லை. இந்த மாதிரியான இந்த கலியுக காலத்துல நாம இருக்கோம். ஆனா இன்னைக்கு ஆண்டாள் இருந்த காலத்துல எப்படி இருக்கு, நல்ல மண், நல்ல நீர், நல்ல தானியங்கள் எல்லாம் விளையிறது. இதனால என்ன இருக்குன்னா வண்டுகள் வந்து வயிறார சாப்பிட்றது, கன்றுக்குட்டிகள் வயிறார சாப்பிட்றது, இப்படி எல்லா ஜீவராசிகளும் வயிறார சாப்பிட்றதோடு மட்டும் இல்லாம அது என்ன இருக்கு, நல்லா ஓய்வும் எடுக்கிறது. அதுதான் இங்க வாங்க குடல் இருக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் இருந்தது. அப்படின்னா நீங்காத செல்வம் தானே. ஒருத்தர் நன்னா சாப்பிட்றான், அவனுக்கு சாப்பாடு கிடைக்கிறது, நன்னா ஓய்வு எடுக்கிறான்னா இதை விட செல்வம் வேற என்ன வேண்டும்? நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, இதை விட செல்வம் வேற என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான நல்ல செல்வம் கிடைக்கும், நல்ல தேசம் கிடைக்கும், நல்ல ராஜா கிடைப்பா, இப்படி எல்லாமே நல்லது நடக்கும், நல்லதாகவே இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா அந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு அந்த திருவிக்கிரம அவதாரத்தை சொல்லி அந்த ஸ்ரீமன் நாராயணனை நாம துதிப்போம் அப்படின்னு சொல்றா. உயரம் வளர்ந்து இருக்கிறப்போடைய தன் திருவடிகளால் உலகையே அளந்தான் இல்லையா திருவிக்கிரமன், அவனுடைய திருநாமங்களை பாடுவதற்காக நாம வந்து இன்னைக்கு நீராடுவோம். நாடு முழுவதும் எப்படி இருக்குமா, நல்லா மழை பெஞ்சதுனால இந்த மாதிரி கள்ளத்தனங்கள் இருக்காது. சூது வாது போட்டி பொறாமை திருட்டு இந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய தீமைகளே இல்லாமல் இருக்கும். அதனால உயர உயர வளர்ந்த நல்ல நற்செடிகள் போல நல்ல கயல் மீன்கள் எல்லாம் துள்ளி குதிக்கும், விலங்கினங்கள் எல்லாம் முண்டு பசி ஆறும், கன்று மாடுகள் எல்லாம் நன்றாக பால் சுரக்கும், குட்டிகளுக்கெல்லாம் நன்றாக வயிறாரும், அங்க இருக்கிறவா எல்லாரும் தேன்கள் எல்லாம் மரகதத்தை உண்டு விளைப்பறம், பூத்து குவளையில மலர்களினோட தேனை உண்டு மயக்கத்துல இருக்கும், பசுக்கள் எல்லாம் நல்ல பாலை கறக்கும். இப்படி இவை அசையாமல் நின்று சலிக்காமல் பார்க்குடங்களை நிற்பது போல அழிவில்லாத செல்வம் நமக்கு நிறைந்திருக்கும். யாரை பாடுவதனால்? அந்த திருவிக்கிரமனை பாடுவதினால், திருவிக்கிரமனை எழுப்புவதினால், திருவிக்கிரமனை பாடப்போவதினால் இவ்வளோ நீங்காத செல்வங்கள் நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 3வது பாசனத்துல வந்து எழுப்புறார். நம்ம இதையும் பார்க்கணும். திருமயில பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் திருமஞ்சனத்துல வந்து அபிஷேகம் போது பெருமாளுடைய மார்புல எப்போதும் பிரியாமல் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி தாயாரை தனியாக எழுந்தருளச் செய்து திருமஞ்சனம் வந்து நடைபெறும். அகலகில்லேன் இறையும் என்று பெருமாளின் பிரிவை வந்து ஒரு கணம் கூட தாங்க முடியாமல் லக்ஷ்மி இருப்பாளாம், லக்ஷ்மியோட ஒரு பிரிவை கூட தாங்க முடியாமல் பெருமாள் இருப்பாளாம். இதுதான் நாச்சியார் திருமொழியில வந்து கோதாதேவி வந்து நமக்கு
பாடி காட்டிருப்பா. திருமஞ்சனத்தும் போதும் இதை தான் பாடி இந்த பாசுரங்களை சேவித்து தான் திருமஞ்சனம் வந்து பண்ணுவா. ஸோ அந்த மாதிரி தாயாரும் பெருமாளும் பிரிந்தில்லாமல் இணை பிரியாமல் இருப்போம். ஸோ அந்த மாதிரி இங்கே திருவிக்கிரம அவதாரத்தில் செல்வங்கள் வந்து பிரியாமல், அதாவது நமக்கு நிறைஞ்சு இருக்குமா. எப்படி தாயாரும் பெருமாளும் பிரியாமல் சேர்ந்து இருந்து எப்பவும் ஒன்றா இருந்து நமக்கு எல்லாருக்கும் சுபிக்ஷமத்தை வந்து கொடுத்துட்டு இருக்காளோ, அந்த மாதிரியான சுபிக்ஷம் எப்படி இருக்குமானா இந்த திருவிக்கிரமனான அவதாரத்தில் திருவிக்கிரமனை நம்ம வந்து பாடுறதுனாலையும் அவனோட பெருமைகளை பேசுவதனாலையும் அவனோடு இருப்பதனாலையும் தாயாரும் பெருமாளும் இணை பிரியாது இருப்பதை போல் நாமும் அவனும் பிரியாமல் இருந்து நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் நமக்கு குறைவே இல்லாமல் அனைத்து செல்வங்களையும் பெற்று இருப்போம். திங்கள்னா மாதம் தோறும் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஊடு அப்படின்னா நடுவில் இருக்கும். கயல் அப்படின்னா கயல் உகல அப்படின்னா மீன்கள் துள்ள அப்படின்னு அர்த்தம். நம்ம இங்க சொன்னோம் இல்லையா, ஊங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகல. ஊடு அப்படின்னு சொன்னா நடுவுல, கயல் உலக அப்படின்னா மீன்கள் துள்ளுகின்றன. அதாவது அந்த நெல் விதைச்சிருக்கா இல்லையா, அந்த ஒரு செலவுக்கு நெல்லும் நீர் பாய்ச்சுவா. நீர் பாய்ச்சும் போது என்ன வருதுன்னா மீன்களும் அந்த வாய்க்கால்ல இருந்து வெளியில வந்து இந்த வாய்க்காலா இருக்கக்கூடிய இந்த வயல்கள் நடுவுல பரவி போய்க்கூடிய அந்த வாய்க்கால்ல கூட மீன்கள் துள்ளி குதிச்சு விளையாடுறதுதான். அந்த மாதிரி செழுமையா இருந்திருக்கு தேசம். அதுதான் கோதை வந்து இந்த 3வது பாட்டுல நமக்கு வந்து சொல்றா. குவளைன்னா கருநெய்தல் புஷ்பம் அப்படின்னு அர்த்தமா. குவளைன்னா நம்ம பாத்திரம்னு நினைச்சுக்க கூடாது, அது வந்து ஒரு விதமான புஷ்பம். கருநெய்தல் புஷ்பம் ஒரு விதமான பூ. கண்படுத்த அப்படின்னா மயங்கி கிடந்த அப்படின்னு அர்த்தம். தேங்காதே அப்படின்னா தேங்காய் கிடையாது. தயங்காமல் யோசிக்காமல் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க சொல்றா பாருங்க. தீங்கின்றி நாடல் பும்மாறி பெய்து உங்க செல்முயல் கயல் உகல பூங்கோளத்தில் போதில் கண்பு. தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுளை பற்றி அப்படின்னா தயங்காமல் யோசிக்காமல் நம்ம என்ன பண்றோம், அந்த திருவிக்கிரமனை கொண்டாடுகின்றோம், அவனை பற்றி பாடுகின்றோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு க்ஷணம் கூட யோசிக்காம திருவிக்கிரமனை வந்து பாடிடலாம். ஸோ இந்த உத்தமனான திருவிக்கிரமனை பாடுவதனால் நமக்கு அளவில்லாத குறைவில்லாத செல்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 3வது பாசுரத்தை வந்து நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கிறோம். தொடர்ந்து கேட்டுன்னு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபீட்பேக் கொடுங்க. உங்களோட என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. உங்களோட ஃபீட்பேக்கும் எங்களுக்கு தேவை. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி சேஷாத்ரி.